அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. தேர்தல் முடிவுகள் வந்துச்சு. ஆமாம், ஒரு பின்னடைவு நாம் தமிழர் கட்சிக்கும் உங்களுக்கு எப்படி உணர்றீங்க இந்த தேர்தல் களத்தை? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் எந்த பின்னடைவும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரைக்கும் தோல்வியும் கிடையாது. வெற்றி பெற முடியல. வெற்றி அப்படிங்கிறத நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்படியாக வளர்ந்து வர்றோம்ல, அதை நாங்கள் ஒரு பெரிய வெற்றியாக கருதுகிறோம். முதல் தேர்தலில் 1.5% வாக்கு வாங்கி அதை 4% அது 7% இப்போ 8.22% வந்திருக்கு. ஆகவே கட்சி அளவில் இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு நம்ம கருதுகிறோம். நிறைய யூடியூபர்ஸு, அரசியல் ஆருடம் பார்க்குறவங்க, அப்புறம் கணிப்புகள் சொல்கிறவங்க, இவங்க எல்லாரும் இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 2% தாண்டாது. ஆமாம், இது சட்டசபையில் அவங்க 31 லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க, நாடாளுமன்றத்தில் அப்படிலாம் முடியவே முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு சின்னம் பறிக்கப்பட்டிருக்கு, ஒரு புதிய சின்னம் அவங்க வாங்கி அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து குறுகிய காலத்தில் அவங்களால சென்ற முறை 2021 வாங்கின வாக்கை அவர்கள் வாங்க முடியாது. ஒருவேளை அப்படி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கெல்லாம் சொன்னாங்க. எது குறித்தும் கவலைப்படாமல் ஒரு இப்போ நான் தேர்தல் களத்தில் நின்னேன், ஒரு வேட்பாளராக நான் நிற்கிறேன். அப்போ என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கழுத்தில் போட்டிருக்க துண்டுலேருந்து, நாங்கள் வச்சிருக்கிற பதாகையிலேருந்து, நாங்கள் அடித்து வச்சிருக்கிற போஸ்டர்லேருந்து, நாங்கள் முன்கூட்டியே அடித்து வச்சிருக்க லட்சக்கணக்கான துண்டறிக்கையிலிருந்து எல்லாமே விவசாய சின்னத்தை போட்டு நாங்கள் அடிச்சிருக்கோம். துண்டறிக்கை அடிச்சிருக்கிறோம், எங்கே பார்த்தாலும் பதாகை வச்சிருக்கிறோம், எங்கே பார்த்தாலும் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கோம், எல்லாமே விவசாய சின்னத்தை போட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ணன் போராடிட்டு இருக்கார், எப்படியும் விவசாய சின்னத்தை மீட்கணும் அப்படின்னு. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த போராட்டம் தொடருது. அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது, அண்ணன் எப்படியும் மீட்டு கொண்டு வந்துடுவார் அப்படின்னு. அதை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிற போது எங்களுக்கு இருந்தது மொத்தம் 15 நாள் தான். இந்த 15 நாளையில் ஒரு புதிய சின்னத்தை கொடுக்குறாங்க. அந்த சின்னத்தை முதல்ல நாங்கள் தமிழில் சொல்கிறதா, இங்கிலீஷில் சொல்கிறதா, ஒளி வாங்கின்னு போட்டு பிராக்கெட்டில் மைக்குன்னு எழுதிருந்தீங்க அப்படின்னு போடுறதா, இல்லை மைக்குன்னு போட்டு பிராக்கெட்டில் ஒளி வாங்கின்னு போடுறதா? ஒளி வாங்கி அப்படின்னு சொன்னால், மைக்குன்னு சொன்னால் தமிழர்களுக்கு நல்லா புரியுது. நீங்கள் ஒளி வாங்கின்னு சொன்னால் அது என்னப்பா ஒளி வாங்கி? மைக்கு இருக்குல்லங்க, அதான் ஒளி. அப்போ மைக்குன்னு தமிழில் சொல்லு அப்படிங்கிறாங்க கிராமப்புறங்களில் உள்ளவங்கெல்லாம். அப்போ நாங்கள் அதை மைக்குன்னு தான் சொல்லணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 4-5 நாள் ஆகுது. ஒளி வாங்கின்னு சொன்னால் அது மக்களை சென்றடையாது. எல்லாத்தையும் தமிழ்ல பேசுற ஒரு கட்சி இதை மட்டும் எப்படி இங்கிலீஷ் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ எங்களுக்கு அந்த குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் ஒளி வாங்கின்னு கொண்டுகிட்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் நாங்கள் வாக்கு கேட்கறதுங்கிற சூழ்நிலை அப்போ இல்லை எங்களுக்கு. இப்போ இதையெல்லாம் கடந்து அந்த 15 நாள் பரப்புரையில் அந்த மைக்கு சின்னத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நாங்கள் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோம். 2021 வாங்கினதை விட 5 லட்சம் வாக்குகள் நாங்கள் கூட வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இது எங்களுக்கு பின்னடைவு, எப்படி இது எங்களுக்கு தோல்வி? இதில் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவில் ஒரு கட்சி நாங்கள் 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கட்சியால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா மற்ற எல்லா கட்சியுமே கூட்டு சேர்ந்துக்கிட்டே நிற்கிது. இந்த இப்போ ஒரு கும்மி அடிக்கிறாங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி ஒரு கும்மி அடிக்குது. அது என்னன்னா, நாங்கள் 11% வாக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு. எப்படி அது 11% பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கா எப்படி ஆகும்? நீ கூட்டணி ஒரு 7 கட்சி 8 கட்சி கூட்டணியில் இருக்கீங்க. அப்படி இருக்கிற போது எப்படி அது உங்க வாக்கு ஆகும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப அது உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படி சொல்லிக்கிறதுக்கு? பாமகவோட வாக்கு உங்க அண்ணாமலை அவர்கள் 4 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதுல பாமகவோட வாக்கு இருக்கு, ஜான் பாண்டியன் அவர்களோட வாக்கு இருக்கு, அதுல ஏசி சண்முகம் அவர்களோட வாக்கு இருக்கு, இப்படி பல கட்சிகளோட வாக்கு அதுல இருக்கு.
புரியுதா உங்களுக்கு? அது எப்படி நீங்க பிஜேபி வாங்கின வாக்கா எப்படி கருத முடியும்? அப்போ நாங்க வாக்கு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்றதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கு. ஏன்னா நாங்க தனிச்சு நிக்கிறோம். நாங்க காசு கொடுக்கல, நாங்க குவார்ட்டர் கொடுக்கல, கோழி பிரியாணி கொடுக்கல. ஏன் இதை நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம்னா, இப்போ நீங்க என்னோட தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, என் தொகுதியில திமுக கூட்டணி, குறிப்பா வந்து விசிகா வந்து பாத்தீங்கன்னா வெல்லும் ஜனநாயகம்னு மாநாடு போடுவாங்க. ஆனா ஜனநாயக விரோத செயல்களை செய்வாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது. கொடுத்தாங்க 500 ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப ஓட்டுக்கு நீங்க காசு கொடுத்துட்டு நீங்க வெல்லும் ஜனநாயகம்னு எப்படி மாநாடு நடத்துறது? அப்ப அப்படி வெல்லும் ஜனநாயகம்னு ஜனநாயகத்தை வெல்ல வைக்கணும் அப்படின்னு சொன்னா புகார் அளிச்சிருக்கலாம்ல. நீங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துல. இதுல நாங்க ரொம்ப அனுபவப்பட்டுட்டோம். ஈரோடு கிழக்குல குறிப்பா நேரடியா நானே அனுபவப்பட்டுட்டேன். வீடியோ எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தேன். வீடியோ எடுத்துக்கொண்டு போய் இந்த தேர்தல் அலுவலர்கிட்ட கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு நீங்க உங்க ஆளுங்களை வச்சு செட் பண்ணி எடுத்த வீடியோ எல்லாம் செல்லுபடி ஆகாது, எங்க விஜிலன்ஸ் எடுத்தா மட்டும்தான் நம்புவோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் கண்காணிப்புல இருப்பாங்கல்ல. அவங்க கண்காணிப்புல இருக்கும்போது தான் இந்த தேர்தலில் எல்லா இடத்துலையுமே நீக்கமர 15 லட்சம் பேருக்கும் வந்து ஒரு தலைக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. இல்ல அவ்வளவு பணக்கார கட்சியா விசிகா? யார் விசிகா பணக்கார கட்சி இல்ல. விசிகா இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி. அங்க இருக்கிறது யாருன்னா அந்த கட்சியை வழிநடத்தி தேர்தலை மேற்பார்வை செய்து கொண்டிருப்பவர் மதிப்புக்குரிய பொன்முடி அவர்கள். புரியுதா உங்களுக்கு? பொன்முடி அவர்களுக்கு ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்கு. அது என்னன்னா திமுகவில் ஒரு குற்றவாளியா இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் தன்னை புனிதப்படுத்திக்கணும்னா விழுப்புரத்தில் திரும்ப தோத்து போயிட்டாருன்னு வைங்க, இன்னும் ரொம்ப கேவலமா போயிடும் அது. அதனால அவர் வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு ஜெயிச்சாகணும். புரியுதுங்களா? நல்ல பேர். ஆமா. இன்னும் சொல்ல போனீங்கன்னா காலையில 11 மணிக்கு வரைக்கும் அதிமுக தான் முன்னணியில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, கடைசியாக விசிகா முன்னணிக்கு வந்து அது கடைசியில் வென்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பட் அந்த அரசியலுக்குள்ளே நான் போக விரும்பலை. பட் நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசு அண்ணாமலை அவர்கள் வாக்குக்கு காசு கொடுத்தாரா இல்லையா? தமிழ்நாட்டில் வாக்குக்கு காசு கொடுக்காம யாரு தேர்தல் களத்தில் நிற்கிறது? இவ்வளவு பேரை கூட்டு சேர்த்துக்கிட்டு நிற்கிற உங்களுக்கு, ஆளுங்கட்சியா இருக்கிற உங்களுக்கு, மக்களுக்கு நாங்கள் இந்த நல்லதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஏன் வாக்கு கேட்க முடியல? மக்களை பொறுத்தவரை எப்படி இருக்காங்க தெரியுமா? மக்களை பொறுத்தவரை விலைவாசி உயர்வு, அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு? சாராய கடைகளை புதுசா திறக்கிறாங்க, வீரன்னு ஒரு சரக்கு குறைஞ்ச விலை நிறைஞ்ச போதைன்னு கொண்டு வராங்க, அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு? எங்களுக்கு வந்து போதைப் பொருள் வித்து உன் புள்ள வாழ்க்கையெல்லாம், படிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையெல்லாம் குட்டிச்சோர் ஆகுது திமுக, அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு? கரண்ட் பில்லை ஏத்துறாங்க, அதை பத்தி எங்களுக்கு என்ன இருக்கு? மக்களோட மனநிலை புரியுதா உங்களுக்கு? ஓட்டுக்கு எலெக்ஷன் டைம்ல காசு கொடுத்தானா இல்லையா? எலெக்ஷன் டைம்ல திமுக 500 ரூபா கொடுத்துச்சு, நாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி இவர்களை வைத்து எப்படி வந்து நல்ல அரசியல் எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? மக்களை குறை சொல்றது சரியான அணுகுமுறையா? மக்கள் தானே காசு. இப்ப நான் கேட்கிறேன், எதுக்காக திமுக மக்களை அரசியல் படுத்த வேண்டியது உங்களை போன்ற கட்சிகள்? நாங்கள் மக்களை அரசியல் படுத்ததுனாலதான் இவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தோம், இவ்வளவு அராஜகங்கள் செய்தோம். ஓட்டு போடுற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பூந்து எத்தனை ஓட்டு போட்டிருக்காங்க, பதிவாயிருக்கு, 1000 ஓட்டு பதிவாயிருக்கு, இன்னும் மீதி எத்தனை ஓட்டு பாக்கி இருக்கு, இன்னும் 500 ஓட்டு பாக்கி இருக்கு, அந்த 500 ஓட்டை நாங்க பிரிச்சு போட்டுக்கிறோம்னு சொல்லி திமுக போய் அராஜகம் பண்ணுது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் திமுக போய் அந்த வாக்குகளை அந்த மாதிரி வந்து புடுங்கி போட்டுக்கிறாங்க. இப்படியான அராஜகங்கள் எல்லாம் தாண்டியும் ஒரு 36 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி அவர்களை அரசியல் படுத்தி இருக்கிறது. சரி, உங்களுக்கு பின்னடைவு இல்லை அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் நீங்கள் வைத்த இலக்கு வந்து தொட முடியல. நீங்க 1 கோடி வாக்குன்னு சொன்னீங்க, அதன் பிறகு தேர்தல் நெருங்குற காலத்துல 10%, 15% மேல போகும்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு அட்லீஸ்ட் டபுளாவது ஆயிருக்கலாம், 7லேருந்து ஒரு 14 ஆயிருக்கலாம். ஆனா 1% அதிகமா இருக்கு அப்படின்றது இல்ல. அப்படி பின்னடைவா எடுத்துக்க முடியாதா? இல்ல, அப்படி நாங்க பின்னடைவா கருதல. நாங்க பின்னடைவுன்னு எப்ப எடுத்துக்குவோம்னா 7%, 6% ஆயிருந்ததுன்னா
நீங்கள் சொல்கிறது கரெக்ட், பின்னடைவுன்னு நம்ம வந்து கருதலாம். 7% வந்து நாங்கள் 15% வரும், குறைஞ்சது 12% வாக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்பினோம். அது உங்களுக்கு 8%, 8.22% கிடைக்காததுக்கு நீங்கள் இந்த சின்னத்து மேலே பழிய தூக்கி போட்டு போறீங்களா? இப்போ எத்தனை விதமான நெருக்கடி, சின்னத்தின் மீது பழியை நாங்கள் தூக்கி போடலை, அதான உண்மை. ஒரு கட்சிங்க நீங்க பாருங்க, சின்னத்தை உடனே சேர்த்துற முடியும்னு ரொம்ப நம்புற கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆமாங்க, அப்படிதாங்க நம்பி தாங்க இவ்வளவு தூரம் நாங்க பயணிச்சிருக்கோம். இப்ப நீங்க நான் கேட்கறேன் பாருங்களேன், திமுக ஒரு கூட்டணி, புரியுதுங்களா, பல கட்சி கூட்டணி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 ஆண்டு கால சின்னம். இந்த பக்கம் அண்ணா திமுக கூட்டணி, பல கட்சி கூட்டணி, கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு கால ஒரு சின்னம். இந்த பக்கம் வந்து பாஜக கூட்டணி, அவங்க பல கட்சி கூட்டணி, ஒரு 35 வருஷத்து சின்னம். பாஜகன்னா தாமரையில் நிற்கும், திமுகனா உதயசூரியனில் நிற்கும், அண்ணா திமுகனா ரெட்டலை நிற்கும்னு மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரிஞ்ச சின்னம். நாம் தமிழர் கட்சின்னா விவசாய சின்னம், இதானே மக்களுக்கு தெரிஞ்சது. எங்க சின்னத்தில் வேற ஒருத்தன் நிற்கிறான், எங்களுக்கு அந்த சின்னம் கிடையாது. அப்போ நாம் தமிழர் கட்சி, நாங்கள் இங்கேருந்து நான் வந்து வாக்கு கேட்டு விவசாய நிலத்தில் நடவு நட்டு இருக்கிற பெண்கள்கிட்ட நான் போகிறேன். அந்த பெண்கள் வந்து சொல்கிறாங்க, போட்டுடுறோம்ப்பா, போட்டுறோம், விவசாய சின்னம் தானே, போட்டுடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு கண்ணை கலங்கிடுச்சு. நான் சேத்துல இறங்கி போய், அம்மா விவசாய சின்னம் இல்லைம்மா, விவசாய சின்னத்தை எங்கள்கிட்ட பறிச்சுக்கிட்டாங்கம்மா, இந்த மாதிரி வந்து பிடுங்கி வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்கம்மா. பறிச்சுக்கிட்டாங்களா, வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்களா, ஐயோ, அப்போ சீமான் கட்சிக்கு விவசாய சின்னம் இல்லையா? இல்லைம்மா, இப்போ மைக்கு சின்னம்மா, மைக்கை கொண்டாங்கப்பா, அந்த அட்டையை கொண்டாங்கப்பா, வாங்கி மைக்கு, இதாம்மா எங்கள் சின்னம், இதுதாம்மா இருக்கும் அங்கே, இதுக்கு தாம்மா நீங்கள் ஓட்டு போடணுங்கிறோம். அப்போ படிக்காத மக்கள், ஏழை எளிய மக்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு தூரம் இறங்கி புரிய வைக்க வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளவு பெரிய எதிர்ப்பு சக்தியை எதிர்கொண்டிருக்கோம், எவ்வளவு பெரிய போராட்டத்தை நாங்கள் வந்து எதிர்கொண்டிருக்கோம். காசு பணம் கொடுக்கணும், கூட்டணி இல்லாமல் இருக்கிறோம், தனிச்சு நிற்கிறோம், காசு கொடுக்காம இருக்கிறோம், குவார்டர் வாங்கி கொடுக்காம இருக்கிறோம், கோழி பிரியாணி கொடுக்காம இருக்கிறோம், புரியுதுங்களா? இது போக தேர்தல் நேரத்தில் பண்ற அராஜகங்கள் எதையும் பண்ணாம இருக்கிறோம். கடைசியா சின்னமும் இல்லாம புது சின்னத்தில் நிற்கிறோம். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய டஃப்பான விஷயங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்ப இதை எதிர்கொண்டு நாங்க இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கோமே. இதுவே இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்னாடி 1 லட்சம் வாக்கு வாங்கினதே இல்லை. இந்த தடவை 12 பேர் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு, 15% மேல ஆமா வாங்கியிருக்கிறாங்க. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஓவரால் 40 தொகுதியிலையும் ஆவரேஜா 90,000 வாக்குகள் வாங்கியிருக்கோம். ஒரு தொகுதிக்கு 90,000 வாக்கு ஆவரேஜா வாங்கியிருக்கோம். இது எப்படி எங்களுக்கு வீழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது மிகப்பெரிய வளர்ச்சி. நாங்க வந்து பெரும் இடத்தை வந்து அலைஞ்சிருக்கோம். 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத இது வந்து இந்த வெற்றி எங்களுக்கு சொல்லி. பணம் சவாலா இருக்குன்றீங்க, வாக்குக்கு பணம் கொடுக்கறது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குன்றீங்க. அதுபோக இந்த பெரிய பெரிய கட்சிகள்லாம் கூட்டு சேர்ந்து போட்டிடுறது வந்து அது ஒரு சவாலா இருக்கு அப்படின்றீங்க. அப்போ இதுதானே களம், இதெல்லாம் உணர்ந்து தானே நீங்க அந்த ஜனநாயக போட்டியில கலந்துக்கிறீங்க. இந்த ஜனநாயகத்தை நாங்கள் தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அது ஒரு காலம் பிடிக்கும்ல, 26 ஆட்சிக்கு வந்துடும் நீங்க சொல்றது வந்து அதீதமான நம்பிக்கை. இப்ப நாங்க 14 ஆண்டு காலமாக ஒரு தலைமுறையவே நாங்க வந்து ஜனநாயக ரீதியா வென்றெடுத்திருக்கோம், புரியுதுங்களா? இப்ப புதிய தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்களா, அவங்க பூரா எங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க, புரியுதுங்களா? இப்ப இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் அவங்களுக்கு நம்பிக்கை வந்து கூடி இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது. என்னது, புறக்கணிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு சின்னத்தை பிடுங்கி அதை அவமானப்படுத்தி அதை தோல்வியடைய செய்யணும்னு சொன்ன நிலையில அந்த கட்சி இன்னைக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கு. மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வெற்றி அடைகிற ஒரு கட்சியா நம்ம மாற்றி காட்டணும் அப்படிங்கிற கடமை, அப்படிங்கிற எண்ணம் முதல் தலைமுறை வாக்காளர் எல்லாருக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு இன்னைக்கு வந்து நாங்க 36 லட்சம் வாக்குகளை நாங்க வென்றிருக்கோம். அடுத்த முறை இந்த 36 லட்சம் வாக்காளர்களும் ஒரு ஆளு 2 ஓட்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா போதும். 36 லட்சம் பேரும் ஒருத்தர், நான் நாம் தமிழர் கட்சிக்கு போன தடவை நான் வாக்களிச்சேன், என்னுடைய வாக்கு நாம் தமிழர் கட்சியை அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாத்திருக்கு. இன்னைக்கு மாநிலத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி. நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து விட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடத்த முடியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கூப்பிட்டதே கிடையாது. அப்போ நான் வாக்கு போட்டு அங்கீகாரம் வாங்கி கொடுத்துருக்கேன்.
இந்த தடவை என்னோட சேர்ந்து நீங்களும் வாக்கு செலுத்துங்க, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும் அப்படின்னு ஒரு ஆளு 2 வாக்கு வாங்கி கொடுத்தா கூட நாங்கள் நினைக்கிறதை விட அதிகமான வாக்குகளை நாங்கள் பெறுவோம். இது நடக்கத்தான் போகுது, நீங்க காத்திருந்து பாருங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் நடக்க போகுது. அதே பகுதி தான், நீங்க விழுப்புரம் அந்த பகுதியில் தான். அதுல நீங்க போட்டிடுறீங்களா? இல்ல, நான் வந்து போட்டியிடல. விக்கிரவாண்டி அப்படிங்கிறது என்னுடைய 6 சட்டமன்ற தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதி. அது அதுல வந்து தலைமை முடிவு பண்ணி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து தேர்தல் களத்துல இறக்குவாங்க. அப்ப எனக்கு அறிமுகமான தொகுதி அப்படிங்கிறதுனால நான் அங்க போய் வேலை செய்வேன். அந்த வேட்பாளர் வெற்றியடை வைப்பதற்கு நான் களத்தில் நின்று என்னால் முடிந்த அளவுக்கு நான் கடுமையா உழைப்பேன். அதுதான் என்னுடைய பங்களிப்பா இருக்கும். ஓகே, இன்னொரு விமர்சனம் வந்துச்சு, அந்த கேள்வி வைக்கிறேன். இப்போ என்னன்னா, விஜய் வந்து மாநாடு போடும் பொழுது அழைத்தால் நான் போய் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு திரு சீமான் அவர்கள். இன்னொரு விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் சந்திச்சு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க, திட்டம் தீட்டியிருக்கிறாங்க. 2026 இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வியூகம் அமைத்து தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு வந்து திரு சீமான் அவர்களும் நல்ல அண்ணன், இன்னொரு பக்கம் விஜயும் உங்களுக்கு நல்ல பழக்கம், நல்ல பல ஆண்டுகளா நீங்க நண்பர்கள். என்ன திட்டம் இருக்கு? சொல்லக்கூடிய விஷயங்களா சொல்லலாம். இல்ல, அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சி கடந்த 14 ஆண்டு காலமாக களத்தில் நின்று பல தேர்தல்களை எதிர்கொண்டு பல வெற்றி தோல்விகளை சந்திச்சு பல்வேறு விதமான போராட்டங்களை தமிழ் மக்கள் மத்தியில் முன்னெடுத்து மக்கள் நம்பிக்கையோடு பார்க்கிற ஒரு கட்சியாக, மக்கள் தலைவனாக இன்னைக்கு வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் உருவாகி நிற்கிறார். சீமானோடு கைகோர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான தகுதி என்ன அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியை அறிவிச்சு கட்சியை தொடங்கிய போது 2010 மே 18 மதுரையில் வந்து அவர் சொன்னார், திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை. இங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து வேற மாதிரி மாத்தி பேசுவாங்க. திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்சுக்கிறது அப்படின்லாம் வந்து நாங்கள் இனிமேல் ஒருபோதும் வச்சுக்க மாட்டேன்னுவாங்க, அப்புறம் வச்சுக்குவாங்க, இப்படிலாம் இருக்கும். ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் மீறல. சரி, தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை. இது ரெண்டும் நாம் தமிழர் கட்சி சரித்திரத்தில் நடக்கவே நடக்காது. அப்படின்னா யாரெல்லாம் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னா, தமிழர்கள் தலைமையேற்று இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்சியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணிக்கு வரலாம். நாம் தமிழர் கட்சி கூட்டணி அரசியலுக்கு எதிரானது இல்லை. கூட்டணிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தமிழர்கள் தலைமையேற்று இருக்கக்கூடிய கட்சியா இருக்கணும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை ஏற்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை, நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கு, நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சாதி மத விடயங்களுக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதை அடிப்படையில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிற புரிதலோடு நாம் தமிழர் கட்சி யார் வந்தாலும் அவர்களோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம். ஏன் விஜய் அவர்கள் எங்களோடு வரக்கூடாது? இதுதான் எங்களுடைய கேள்வி. விஜய் அவர்கள் ஒரு கட்சியை வந்து அறிவிச்சிருக்கார், அவ்வளவுதான் செஞ்சிருக்காரு. இன்னமும் அவர் எதெல்லாம் செய்யலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இன்னும் கொடி அறிவிக்கல, இன்னும் அவர் வந்து கொள்கைகளை அறிவிக்கல, இன்னும் வந்து செயல் திட்டங்கள் அறிவிக்கல. அவர் வந்து ஒரு கட்சியை அறிவிச்சிருக்கார், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து அறிவிச்சிருக்காரு, அவ்வளவுதானே செஞ்சிருக்காரு. இப்ப அடுத்து தேர்தல் களத்துக்கு அவர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுகிற போது 14 ஆண்டு கால அனுபவத்தோடு கிட்டத்தட்ட 8.22% வாக்குகளை வாங்கி களத்தில் நிற்கிற அண்ணன் செந்தமிழன் சீமானின் கருத்துக்களோடு அவருக்கு ஒத்து போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தலைமையை ஏற்று ஒரு தேர்தலை சந்திப்பதில் ஒரு தாழ்வும் இல்லை அப்படின்னு தம்பி விஜய் அவர்கள் நினைக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் உறுதியாக நாங்கள் கூட்டணி இணைந்து செயல்பட நாங்கள் விரும்புகிறோம். வரட்டும், தம்பி விஜய் அவர்கள் வரட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த தப்புலாம் கிடையவே கிடையாது. நீங்க இணைந்து தேர்தலை சந்திக்கலாம், கூட்டணி அமைக்கலாம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க எங்களுடைய தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வரணும். நீங்க ஆமா, அப்ப நீங்க தான் சிஎம் கேண்டிடேட். ஆமா, அப்ப அவரும் ஒரு சிஎம் கேண்டிடேட். அவர் அந்த நோக்கத்துக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்காக தான் வர்றாரு. இது எப்படி பாசிபிள்? இப்ப நான் என்ன கேட்கிறேன், பவன் கல்யாண் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் தேர்தல் களத்துக்கு தான் வர்றாரு. அவர் ஒரு கூட்டணி வச்சிருக்காரு, யாரோட சந்திரபாபு நாயுடு கூட ஒரு கூட்டணி வச்சு களத்தில் இறங்கி நிற்கிறாரு. அந்த கட்சி அந்த கூட்டணி வெல்லுது. வென்று வருகிற போது
சீனியராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு தான் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர். இவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. உறுதியாக வந்து அவருக்கு ஏதேனும் ஒரு மிக முக்கிய பொறுப்பு வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்படும். அப்படித்தான் வந்து அரசியல் களத்தில் வந்து பார்க்க முடியுமே ஒழிய, இதில் வந்து விஜய்க்கு கேண்டிடேட் முதலமைச்சர் கேண்டிடேட்டா, சீமான் முதலமைச்சர் கேண்டிடேட்டான்னு இதை வந்து நிறுத்து பார்க்கறதுக்கு அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணலான்னு இருக்கீங்களா? இப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியாக கூட வர முடியல யாருனாலனா ஜெகன்மோகன் ரெட்டியால் வர முடியல. அப்போ இந்த ரெண்டு பவரும் இந்த ஒன்றா சேரும் பொழுது ஓகே நீ வந்து சிஎம் இருந்துக்கும் நான் எதிர்கட்சியில் வந்துக்கிறேன், எப்படி ஜெயலலிதாவும் விஜயகாந்த் இருந்தாங்களே அந்த மாதிரி, அது சக்ஸஸ் அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுன்றீங்களா? இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் தம்பி விஜய் அவர்களும் உட்கார்ந்து பேசி அந்த முடிவுகள்லாம் அவங்க தான் எடுக்கணும். சந்திச்சிருக்காங்கன்னு நிறைய பேர் எழுதுறாங்க, பேசுறாங்க. என்ன தப்புங்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், கட்சி ஆரம்பித்த உடனே மதிப்புக்குரிய கமலஹாசன் அவர்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய வீடு தேடி போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தாரு. இப்போ வெளிப்படையா இல்லை விஜயோட சந்திப்பு, அதனால தான் அந்த கேள்வி. அதுதாங்க, தேவையை ஒட்டி தான் எல்லாமே வந்து நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ மாநாடு போடுறாரு விஜய் அவர்கள், மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானை அவர் அழைக்கிறாருன்னு வச்சுங்க, அதை ரகசியமா பண்ண முடியுமா? முடியாது, பண்ண முடியாது. இப்போ ஊடகங்கள் அவங்க விருப்பத்துக்கு பேசுறாங்க. இப்போ கூட ஒரு 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 ஊடகம் வந்து ஒரு பிரிண்ட் மீடியா வந்து எழுதுது. என்ன எழுதுனா, சீமான் துணை முதல்வர் டீலுக்கு ஓகே சொன்ன விஜய் அப்படின்னு எழுதுது. ஓகே, புரியுதுங்களா? சீமான் துணை முதல்வருக்கு ஓகே சொன்ன விஜய், துணை முதல்வர் டீலுக்கு ஓகே சொன்ன விஜய்ங்கிறது தான் அந்த கண்டென்ட். ஆனா அந்த கண்டென்ட்டை கீழே மேலே மாத்துறதன் மூலமா ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க. அது இது இது அது எவ்வளவு பெரிய ஒரு 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 குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது பார்த்தீங்களா? இல்ல, அது ஊடகங்கள் சிலர் அப்படி தங்கள் 1 10 ஆகும், 10 20 100 ஆகும், ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையுமா, ஏதோ நடக்குது அவங்க 2 பேர்கள் அப்படின்றது தானே இங்க. ஆமாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அத விஜய் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்திக்கிறதோ அல்லது செந்தமிழன் சீமான் அவர்கள் விஜயை போய் சந்திக்கிறதோ ஒன்னும் பெரிய பாவ செயல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு தவறும் கிடையாது. அவங்க சந்திச்சாங்களா இல்லையாங்கிறது வெளியில வந்து தெரியணுமா வேணாமாங்கிறத அவங்க 2 பேரும் தான் வந்து தமிழ்நாட்டு அரசியல கூர்ந்து கவனிக்கிறவங்க இது பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மூவா தான் பார்ப்பாங்க. நண்பர்கள் ஒரே ஏரியால இருக்கிறாங்க, சந்திச்சுக்கிறாங்கலாம் பார்க்க முடியாது. இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். அதை வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் ஏதாவது காரணங்கள் இருக்கும். ஏன்னா 2 கட்சியினுடைய தலைவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து வெளிப்படையா சந்திக்கிறது, ரகசியமா சந்திக்கிறது அப்படின்னு 2 இருக்குது அதுக்குள்ள. அப்படின்னா அதற்கு ஏதேனும் காரணம் இருக்கு. தனிப்பட்ட முறையில விஜயோ நீங்க வந்து பழகிருக்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க பல ஆண்டுகளா, அவருடைய கொள்கை என்னவா இருக்கும் நீங்க யூகிக்கிறீங்க? ஒத்து வருவாரா நாம் தமிழர் கட்சியோட? இல்ல, நான் பல பர்சனல் கருத்து இல்ல, எனக்கு வந்து என்னைய பொறுத்தவரை வந்து தம்பி விஜய் அவர்களை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து பயணிப்பது என்பது அவருடைய எதிர்கால அரசியலுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, 2 காரணங்களுக்காக நான் சொல்றேன். விஜயை பொறுத்தவரை நான் பழகிய காலங்களில் எப்பவுமே அவர் வந்து அரசியல் பேசினதே கிடையாது. அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது சமீப காலத்தில் தான் எனக்கு வந்து தெரிய வருது. அதுவும் குறிப்பாக அவருடைய தந்தையார் ஒரு வந்து அரசியல் ஆக்கிரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியா சில காரியங்களை செய்கிற போது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். அப்பெல்லாம் நான்லாம் என்ன நினைச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு அரசியல் ஆர்வம் இல்லை, அவங்க அப்பாவுக்கு தான் அந்த ஆர்வம் இருக்கு, அதனாலதான் விஜய் வந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம வந்து நினைச்சோம். ஆனால் இன்றைக்கு அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து நான் வந்து மக்கள் மன்றத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு அவர் வருகிற போது ஒரு அனுபவம் மிக்க ஒருத்தரோடு பயணிக்கிறதுல ஒரு தவறுமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. புரியுதுங்களா உங்களுக்கு? நாளைக்கு எதிர்கால அரசியல்ல விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க, எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவர் வந்து தனிச்சு நின்று தனது ரசிகர்களை அரசியல் படுத்தி அதன் பிறகு வெல்றது அப்படிங்கிறதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு 14 ஆண்டு காலம் அரசியல் நிலைப்பாட்டில் நின்று பயிற்சி பெற்று பல தேர்தல்களை சந்தித்து அனுபவம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு தலைமையின் கீழே அவர் வந்து தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையில அதிகமாக வச்ச விமர்சனம் என்னன்னா, திரைத்துறை மட்டும் தகுதியா அரசியலுக்குள்ள வர்றது அப்படின்லாம் அதிகமாக விமர்சனம் பண்ணுவீங்க. விஜய் விஷயத்துல அது மாறுபடுதே? இல்லை, நாங்கள் வந்து இப்போவும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய குடிமகனாக இருக்கிற யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். சரி, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அரசியல்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன, மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், எதற்காக நம்ம அரசியலுக்கு வந்திருக்கிறோம், நம்முடைய கொள்கைகள் என்ன, நம்முடைய இறுதி இலக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானித்து அதன்படி நீங்கள் வந்து மக்களை சந்தித்து மக்கள் மன்றத்தில் நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ குறிப்பாக வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னபோது நாங்கள் கடுமையாக அதை எதிர்த்தோம். ஏன் எதிர்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு மாற்று தேசிய இனத்தை சேர்ந்தவர், அவர் தமிழர் இல்லை. அவர் தேசிய இனத்தை அவரவர் ஆளணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து அதை கடுமையாக வந்து எதிர்த்தோம். இப்போ விஜய் அவர்களை நாங்கள் வந்து எதிர்க்கலை. காரணம் என்னன்னா, அவர் ஒரு தமிழ் பிள்ளை, அவர் தமிழ்நாட்டில் அறிந்த முகமாக அவர் வந்து இருக்காரு. பல ஆண்டுகளாக இங்கே ரசிகர் மன்றங்கள் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து மக்களுக்கு நான் சேவை செய்வேன், இனி திரைப்படங்களில் நான் நடிக்க மாட்டேன், என்னுடைய இனி இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் மக்கள் மன்றத்தில் நான் செலவிட போகிறேன் அப்படின்னு அவர் வருகிற போது அவர் வந்து அதை கத்துக்குவாரு. அவர் வந்து அதற்குரிய பணிகளை அதற்குரிய போராட்டங்களில் மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் முன்னெடுத்து முகம் கொடுத்து அவர் மக்களோடு மக்களாக அவர் நிற்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டால் அது ஏற்புடையது தான். அதில் என்ன இருக்கு? பிஜேபி வந்து இப்போ கடந்த தேர்தலில் கௌதம் கம்பீர் கிரிக்கெட் பிளேயரை வந்து எம்பி ஆக்கினாங்க. இன்னைக்கு கங்கனா ரனாவத், சுரேஷ் கோபி, இந்த மாதிரி நடிகர்களை வந்து நம்பி அரசியல். அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்றீங்களா நாம் தமிழர் கட்சின்ற மாதிரி கேள்வி வரும்ல? இல்லை, நிச்சயமா வந்து ஒருத்தரை வந்து நீங்களும் இயக்குனர், திரு சீமான் அவர்களும் இயக்குனர், விஜயோட சேர்ந்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர். அப்போ இப்போ திரைத்துறை தான் தமிழ்நாட்டு அரசியல் இனிமே அப்படின்றத நோக்கி நகருதா? இல்லை, இப்போ நான் சாமானியன் கட்சி ஆரம்பிச்சு வரவே முடியாது. இல்லை, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்களாம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தானே. இல்லைன்னு சொல்லலை, வேற ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கவங்க வரவே முடியாதா? ஏன் வரலாமே, யார் வர வேணும்? ஒரு தலைமை பொறுப்பு வர முடியல, ஒரு மருத்துவர் வர முடியல, ஒரு வழக்கறிஞர் வர முடியல. சினிமாவில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக வெளிச்சம் பாய்ச்சப்பட்ட தெரிந்த ஆளா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அண்ணன் சீமான் வந்து இயக்குனரா அந்த தகுதியை முன் வச்சு தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வரல. அவரை ஒன்றும் அவ்வளவு பெருசாலாம் யாருக்கும் வந்து தெரியாது. நான் வந்து ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி அதை தகுதியாக வச்சு நான் வந்து அரசியலுக்கு வரல. சீமான் எப்படி வந்து இளம் வயதிலிருந்து பல்வேறு அரசியல்களில் பயணித்து வந்திருக்காரோ அதே போல தான் நானும் பல்வேறு அரசியல்களில் பயணித்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலில் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து நிற்கிறோம். அதுபோல நீங்க ஒரு அரசியல் அனுபவம் பெற்று இப்போ எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததுக்கும், கருணாநிதி அவர்கள் அரசியலிருந்து சினிமாவுக்கு வந்ததுக்கும், பேரறிஞர் அண்ணா அரசியலிருந்து சினிமாவுக்கு வந்ததுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கோ அப்படித்தான் நானோ அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோ சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வர்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே இப்போ நான் சொன்ன அந்த பெயர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கிற அதே காலகட்டத்தில் அரசியலிலும் பயணிக்கக்கூடியவர்கள். அவங்க அரசியல் குறித்து நுட்பமாக தெரிஞ்சவங்க. அது மாதிரி தான் நாங்கள் நிறைய நூல்கள் வாசிக்கிறோம். இந்திய அரசியல், தமிழக அரசியல் குறித்த தெளிவான பார்வை எங்களுக்கு இருக்கிறது. உலகம் குறித்த ஒரு தெளிவான பார்வை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த மக்களுக்கு, இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மக்களாட்சியில் இந்த மக்களுக்கு உரிய நன்மைகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது, மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அப்படிங்கும்போது அதை சரி செய்யணும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். அது யாரோ செய்யணும் அப்படின்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். யார் பின்னாடி எல்லாம் போறோம். இவர் தலைமையில அவர் செஞ்சிருவாரு அப்படின்னு நினைச்சு அவர் பின்னாடி போறோம். இவர் தலைமையில செஞ்சிருவாருன்னு அவர் பின்னாடி போறோம். இவர்கள் எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஏமாத்துறாங்க. அப்படிங்கும்போது இல்ல, நம்ம தான் இறங்கி செய்யணும் அப்படின்னு நாங்க களத்துக்கு வந்திருக்கோம். நாங்க வந்து ஒரே நாளையில அரசியலுக்கு வந்துடணும்னு முடிவு பண்ணி வந்தவர்கள் அல்ல. பல கட்சிகள் பின்னாடி சுத்தி இருக்கிறோம். பல தலைவர்களை நம்பி களத்தில் நின்று இருக்கோம். பல போராட்டங்களில் கைதாயிருக்கோம். பல மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். அதிலெல்லாம் நின்று தோல்வி அடைஞ்சு இது ஜனநாயகத்தை வீழ்த்துகிற தலைவர்கள் இவர்களெல்லாம் மக்கள் விரோதிகள், இவர்கள் மக்களை ஏமாற்றுகிற சக்திகள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவர்களுக்கு எதிரான உண்மையான ஒரு அரசியலை நிலைநாட்ட வேண்டும். எதிர்கால தலைமுறையை, எதிர்கால பிள்ளைகளை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து ஒரு புதிய அரசியல் நிலைப்பாட்டை முன்வைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்வைக்கிற அரசியல் நிலைப்பாடுகள் எதுவும் இந்தியாவில் யாருமே முன்வைக்காத அரசியல் நிலைப்பாடுகள்.
இந்த பூமிக்கு மனிதன் என்கிற நீ வந்து போற ஒருத்தன் தான். இந்த பூமியை சீரழிப்பதற்கு, இந்த பூமியை சிதைப்பதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு உயிருக்கும் இந்த பூமி சொந்தம். ஆகவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பேசுகிற, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுகிற ஒரு கட்சியா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு. இது புதிய அரசியல், இளைய தலைமுறை பிள்ளைகளை கவர்ந்து இழுக்கிற அரசியல். அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்க வந்திருக்கிறோம். நாங்க வெறும் சினிமாக்காரர்கள் இல்லை. ஆனால் நீங்க சொல்ற சுரேஷ் கோபியோ, அது கங்கனா ரவத்தோ, அல்லது கௌதம் கம்பீரோ, எங்களை போன்று அரசியலில் இருந்து வந்தவர்களோ அல்லது அரசியல் புரிதல் உள்ளவர்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவங்க அப்படி புரிதல் உள்ளவர்களா இருந்தாங்கன்னா சரி, இல்லைன்னா அது பிழை. புரிதல் உள்ளவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும், மாறி வரணும். இறுதியா ஒரு கேள்விண்ணே, இப்ப நீங்க பாசிச எதிர்ப்புன்னு பேசுறீங்க, பாஜக எதிர்ப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இத்தனை வருஷங்களா பேசிட்டு இருக்கிறீங்க. அதே தளத்துல இயங்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு தளத்துல இயங்கக்கூடிய சில அமைப்புகள், பெரியார் அமைப்புகள், இவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? இப்போ பாஜக உங்களை எதிர்க்கிறது ஓகே, எதிர்க்கிறது சித்தாந்தம். பெரியார் அமைப்புகள் எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? இல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு 2 பகைவர்கள் இங்க இருக்காங்க. ஒன்னு இனப்பகைவர்கள், இன்னொருத்தவங்க அரசியல் பகைவர்கள். 2 விதமான பகைவர்களுக்கு நடுவில் தான் நாங்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் நின்றுட்டு இருக்கோம். இனப்பகைவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரியம் எங்களுக்கு இனப்பகை. சரி, அதை நாங்கள் இந்த மண்ணில் இருந்து வேற இருக்காம, இந்த மண்ணில் இருந்து தூக்கி வீசாம, அந்த பகை என்பது எங்களுக்கு முடியாது. ஆனால் திராவிடம் என்பது எங்களுடைய அரசியல் பகை. புரியுதுங்களா? இல்லாத ஒரு திராவிடத்தை எங்க மேல திணிச்சு இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை மடைமாற்றி, தமிழர் என்கின்ற உணர்வற்றவர்களாக அவர்களை மாற்றி 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட சக்திகள் எங்களுடைய தேசிய இன அடையாளத்தின் முதன்மை அடையாளமாக இருக்கக்கூடிய எங்கள் தாய்மொழி தமிழ் மொழியை கல்வியில் இருந்து வெளியேற்றி 2 தலைமுறை பிள்ளைகள் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இதை நாங்கள் ஏற்க முடியாது. எங்கள் அரசியல் பகைவர்களை அரசியலில் வீழ்த்தி நேர்மையான உண்மையான தமிழ் தேசிய அரசியலை இந்த நிலப்பரப்பில் நிறுவ வேண்டும் என்பதற்கான அரசியலை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. இங்க இருக்கக்கூடிய பெரியாரிய அமைப்பினுடைய தலைவர்கள்ல பல பேர் தமிழ் தேசிய அரசியலையும் ஈழ அரசியலையும் ரொம்ப வலுவா பேசினவங்க. அந்த மேடைகள்ல சீமான் பேசியிருக்கிறாரு. அப்ப எங்க முரண்படுறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. அதுதான் நாங்க சொல்றோம். ஈழ பிரச்சனையில பல பேர் எல்டிடியா கூட போட்டுமே பல பேர் ஆதரிச்சவங்க தான். இன்னைக்கு எந்த இடத்துல ஏன் இப்ப நான் கேட்கிறேன், இப்ப அவங்க எல்லாருமே சீமானை ஏன் எதுக்குறாங்க? அதான் என்னுடைய கேள்வி. அதுதான் நான் கேட்கிறேன். ஏன் எதுக்குறாங்கன்னா, சீமான் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு வேணாலும் வாங்க, தமிழ்நாட்டில் வாழுங்க, தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்ணுங்க, தமிழ்நாட்டில் எல்லாமே இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய உயரிய கடமை எங்களுக்கு இருக்கு. நாங்க உங்களை பத்திரமா பார்த்துக்கிறோம். ஆனால் எங்களை தொடர்ச்சியா பல ஆண்டுகளாக நீங்கள் ஆள்றீங்க, ஆண்டு எங்களுடைய உரிமைகள் அனைத்தையும் எங்களை இழக்க வச்சிருக்கீங்க. அதனால உங்களை மேலும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லுகிற போது இவர்கள் எல்லாம் எங்களுக்கு எதிரிகளா ஆகுறாங்க. அவங்களாம் தமிழர்கள் இல்லையா? அவங்க தமிழர்களா திராவிடரா என்கிற மயக்கத்தில் இருக்காங்க இன்னைக்கு தமிழர்கள். இப்ப ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. வி.கே. பாண்டியன் ஒரிசாவில் கடவுளுக்கு இணையா மதிக்கப்பட்டவர். அங்க பல பிரச்சனைகளை தீர்த்திருக்கார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் புயல் அந்த மாநிலம் மிக கடுமையா பாதிக்கப்படும். அதை கூட ரெக்டிஃபை பண்ணியிருக்காரு அவர். மாநில அரசோடு இணைந்து போராடி அதை கூட சரி செஞ்சிருக்காரு. விவசாயிகள் விளைவிக்கிற நெல் இருக்குல்ல, அந்த நெல்லுக்கான அந்த தொகை இருக்குல்ல, அதை அரசே பர்ச்சேஸ் பண்ணி விவசாயிகளுக்கு நேரடியா பேங்க்ல பணம் போடுறது மாதிரியான ஒரு திட்டத்தை, ஒரு ஏற்பாட்டை கொண்டு வந்திருக்காரு. சட்ட திருத்தத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அப்படி செஞ்ச ஒருத்தனை அந்த மக்கள் கடுமையா நேசிச்சாங்க. ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரிய மண்ணை யார் ஆளணும், இந்த மண்ணின் மைந்தனா இல்ல வந்தேரி தமிழனா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை போட்டான் அமித்ஷா, ஒரே ஒரு வார்த்தையை போட்டான் நரேந்திர மோடி. என்ன ஆச்சு? அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? 25 ஆண்டுகளுக்கு மேலாக கடவுளாக மதித்த நவீன் பட்நாயக்கை தங்களுடைய சொந்த தந்தையா, சொந்த உறவா பார்த்த நவீன் பட்நாயக்க மண்ணை கவ வச்சிருக்காங்க அந்த ஒரு வார்த்தையில. அப்ப
இன உணர்வு என்பது எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலமாக தமிழர்கள் அல்லாதவர்கள் ஆட்சி செய்து எங்கள் தமிழ் நிலப்பரப்பை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்கள் தமிழ் உரிமைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். 1.5 லட்சம் தமிழர்களை சுட்டு கொன்ற போது தமிழ்நாட்டில் எந்த அசைவும் இல்லாமல் தமிழர்கள், தூய தமிழர்கள், தமிழச்சிக்கும் தமிழனுக்கும் பிறந்த தமிழர்கள் தாங்கள் தமிழர்களா அல்லது திராவிடர்களா என்கிற குழப்பத்தில் எந்த அசைவும் இல்லாமல் இந்த நிலப்பரப்பு இருந்திருக்கிறது. இதிலிருந்து இவர்களுக்கு உணர்வூட்டி தூய தமிழ் ரத்த உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி எழுந்து நிற்கிறது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அரசியல் களத்துல நிக்கிறாரு. அதனாலதான் இவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரியா இருக்காங்க. ஒடிசா மக்களுக்கு இருக்கிற உணர்வு தமிழர்களுக்கு இல்லைங்கிறதா உண்மை. அவன் உப்பு போட்டு திங்கிறான். அவன் வெக்கமான சூடு சொரண ஒரிய மக்களுக்கு இருக்கு. இங்க இருக்க தமிழனுக்கு இருக்கா? கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. இது கொச்சையெல்லாம் படுத்தல, உண்மையை சொல்றேன் நான். ஒரு வார்த்தைக்கு அவன் எப்படி பண்ணாம பாத்தீங்களா? இங்க இங்க நான் கேட்கிறேன், இங்க இங்க இந்த அமைச்சரவையில் இருக்கிறதுல எத்தனை பேர் தமிழர்கள்? இப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையில தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்திருக்கு? நிர்மலா சீதாராமன் தமிழரா? எல் முருகன் தமிழரா? நிர்மலா சீதாராமன் தமிழச்சி தான் சொல்றாங்க. யார் சொல்றது? பிஜேபி. அவங்க வந்து கன்னடச்சி, பிறப்பால் அவர் கன்னடர் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. அவங்க பெருமையா நான் தமிழச்சின்றாங்க. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும்தான் தெலுங்கர்கள்லாம் தமிழர்கள் ஆயிடுறாங்க, கன்னடர்கள்லாம் தமிழர் ஆயிடுறாங்க, மராத்தி எல்லாம் தமிழர் ஆயிடுறாங்க, குஜராத்தி எல்லாம் தமிழர் ஆயிடுறாங்க, மார்வாடி எல்லாம் தமிழர் ஆயிடுறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும். ஆனா 500 வருஷமா தமிழா இருக்கான் மும்பையில, மராட்டியில ஒருத்தவங்க கூட மராட்டியா மாறல, தமிழனா தான் இருக்கான். 200 வருஷமா குஜராத்தில் 2 லட்சம் தமிழர் இருக்கான், ஒருத்தவங்க கூட மாறல. சுதந்திரம் அடைஞ்சு மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பெங்களூர்ல வந்து 2 கோடி பேர் தமிழா இருக்கான், ஒருத்தவங்க கூட கன்னடனா மாறல. ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கிட்டாவே உடனே தமிழனா மாறிடுறாங்க எல்லாரும். என்ன அசிங்கம் பார்த்தீங்களா? அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த உங்களை நாங்க வந்து தாழ்த்தல, நான் வீழ்த்தல. நீ ஏன் உன் தாய்மொழியை மறைச்சு எதுக்கு வேஷம் போடுற? அது உன் தாய்மொழிக்கு செய்யற துரோகம் இல்லையா? நீ ஏன் உன்னை வந்து எம்ஜிஆர் மலையாளின்னு யாருக்கும் தெரியாதா? ஜெயலலிதா கன்னடச்சி அப்படின்னு யாருக்கும் தெரியாதா? கலைஞர் கருணாநிதி வந்து தெலுங்கர் அப்படிங்கிறது இங்க யாருக்கும் தெரியாதா? தெரியும் தானே. தெரிஞ்சும் நாங்க வந்து ஏற்று தானே இருக்கிறோம். அப்புறம் ஏன் பொய் சொல்றீங்க? தமிழன் ஏன் பொய் சொல்ற? இப்போ விசிகாவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இந்த பக்கம் இந்த மாதிரி பெரியாரி அமைப்புகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியோட நட்பு முரணில் இருக்கிறதா நான் உணர்றேன். இது எந்த இடத்துல இப்போ அவங்க உங்களை எதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்றதான் என்னுடைய கேள்வி. இது இல்ல, நாங்க இன உணர்வை தூண்டுறீங்க, இவங்க சாதியை மையப்படுத்தி தமிழர்களை பிரிக்கிறாங்கன்றதுதான் அவங்க வந்து உங்களை எதிர்க்கிறதுக்கான காரணம் நான் உணர்றேன். இல்ல, இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி மீது வந்து அதை வீழ்த்தணும், இந்த கட்சியை வீழ்த்தணுங்கிறதுக்காக சொல்லப்படுற குற்றச்சாட்டு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், சாதி பார்த்து ஓட்டு போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டு, உன் ஓட்டு எனக்கு வேண்டான்னு மேடையில சொல்றதுக்கு யாராவது ஒருத்தருக்கு இந்தியாவில் திராணி இருக்கா? மதிப்புக்குரிய கமலஹாசன்ட்ட பாண்டே அவர்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க. அவர் சொன்னார், சாதி பார்க்காம நீ ஓட்டு போடக்கூட, சாதி பார்த்து நீ ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்ற தலைவர் யாராவது இருந்தா சொல்லுங்க ஒருத்தர், அவனை நான் தலைவனா ஏத்துக்கிறேன் அப்படின்னாரு கமலஹாசன். இவருக்கு தெரியும், யாருக்கு? பாண்டேக்கு தெரியும். அவர் கேட்டாரு, அப்போ யாருமே இல்லையா அப்படி அப்படின்னு? ஒருத்தர் கிடையாது இந்தியாவில், எல்லாரும் சாதி வெறியில இருக்காங்க அப்படின்னு. அப்பதான் சொன்னாரு, ஒருத்தர் சாதி பார்த்து ஓட்டு போட்டேன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு சீமான் மேடையில பேசுறத வந்து போட்டு காமிச்சார் அவருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இவனா சாதி வெறியன்? நான் கேட்கிறேன். பொது தொகுதியில சென்ற முறை 22 பேரை, 234 தொகுதியில 22 பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களை நிறுத்தினவன் சாதி வெறியனா? இதுவரைக்கும் ஹிஸ்டரி, திமுகவினுடைய ஹிஸ்டரியில பொது தொகுதியில பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க யாரையாவது நிறுத்திருக்கீங்களா? நீங்க நிறுத்தினா ஏன் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? கேட்கிறேன், ஓட்டு போட மாட்டாங்களா? அப்புறம் வேட்பாளர் நல்ல வேட்பாளர் ஏன் இந்த தடவை ஒரு இஸ்லாமியனை கூட நீங்க நிறுத்தல? ஏன் நிறுத்தல? நான் கேட்கிறேன். அப்போ நீ கண்டிக்க வேண்டியதும் சாதி வெறியோட இருக்கிறதும் இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தவாதிகளும் திராவிட கட்சிகளும் தான் இருக்குமே ஒழிய தமிழ் தேசியத்துக்கான அரசியல் தான் நாங்க பண்றோம். தமிழ் தேசிய அரசியல் பண்ணல, நாங்க தமிழ் தேசியத்துக்கான அரசியலை நாங்க முன்வைக்கிறோம். இதுல ரொம்ப குழப்பு. இது சீமான் பண்றது தமிழ் தேசியம் இல்லைன்னு. நாங்க தமிழ் தேசியம் பண்ணணும்னு சொன்னோமா? நாங்க
தமிழ் தேசியத்திற்கான அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். புரியுது? அதுதான் உங்களை பிரிவினைவாதிகள்னு செல்வப்பெருந்தகை எல்லாம் சொல்றேன். அதை தான் நான் சொல்றேன். இப்ப எங்களை பிரிவினைவாதம் உங்களுக்கு அப்ப எங்களை பிரிவினைவாதின்னு சொன்னா, ஐயா செல்வ பெருந்தகை அவர்களே, இந்த 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 ஒரிசால நடந்துச்சு, அதுக்கு பேர் என்னையா? அதுக்கு பேர் என்னங்கிற? இல்ல இப்ப நீங்க பேசுறது தமிழ் தேசியம் தான், திரும்ப பேசுறதும் தமிழ். இல்ல இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, மொழிவழி மாநிலம்னு பிரிச்சிங்களே, அதுக்கு பேர் என்ன? அது பிரிவினைவாதம் இல்லையா? இந்தியா வந்து இந்தியா, அதாவது இந்தியா, தட் இஸ் பாரத், சல்வி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். பல மேடைகள்ல உணர்ச்சி வசப்பட்டு திரு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு, எங்களை பிரிச்சு விட்டுரு அப்படின்லாம் பேசியிருக்காரு. இதுதான் செப்பரேட்டிசம் அப்படின்றாங்க. இல்லைங்க, ஆமாங்க. அது வந்து ஏன்னா இங்க மொழிவழி தேசியம்னு மொழிவழி மாநிலம்னு என்னைக்கு பிரிச்சிங்களோ அன்னைக்கே வந்து தனித்தனி நாடு தான் இது. இந்தியாங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ் தானே, நாடு கிடையாதுல்ல. வாட் இஸ் ஸ்டேட்ஸ்? ஸ்டேட்னா நாடுன்னு அர்த்தம். சரி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு என்ன அர்த்தம்? ஸ்டேட் அப்படின்னாவே என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடுன்னு அர்த்தம். ஆந்திரா ஸ்டேட்னா ஆந்திரா கண்ட்ரின்னு அர்த்தம். ஸ்டேட்னாவே நாடுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஒரு நாட்டுக்கு என்ன தகுதியெல்லாம் இருக்கணும் தெரியுங்களா? தனித்த நிலப்பரப்பு இருக்கணும், இருக்கா? தனித்த மொழி இருக்கணும், இருக்கா? தனித்த உணவு பழக்க வழக்கம் இருக்கணும், இருக்கா? தனித்த கல்யாணம் பண்ணிக்கிற முறைகள்ல தனித்தன்மை இருக்கணும், இருக்கா? உருவ தோற்றத்துல தனித்தன்மை இருக்கணும், இருக்கா? பஞ்சாப்ல இருந்து ஜித்து வந்தாரு தமிழ்நாட்டுக்கு, கிரிக்கெட் பிளேயர் ஜித்து. அவர் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து 2 நாள் இருந்துட்டு அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அந்த பேட்டியை கடுமையா வந்து பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் கடுமையாக எதிர்த்துச்சு. அப்போ நாம் தமிழர் கட்சி அந்த பேட்டியை வந்து கடுமையாக வரவேற்றோம். அவர் என்ன சொன்னார்னா, ஐயோ தமிழ்நாட்டில் என்னால் 2 நாளைக்கு மேலே தங்கவே முடியாதுங்க, இது என்ன சாப்பாடாங்க, இதை மனுஷன் திம்பானாங்க, ஐயோ என்னால முடியலப்பா அப்படின்னு யதார்த்தமா பேசிட்டார் அவர். அதை நாங்கள் கடுமையாக வரவேற்றோம். ஏன்னா நீ வேற தேசிய இனத்திலேருந்து வர்ற, ஓன் சாப்பாட்டை நாங்கள் வந்தோம்னா அங்கே அப்படிதான் சொல்லுவோம். அதனால தான் எல்முருகனும் நீங்கள் ஆபத்தானவர்ன்றாரு, காங்கிரஸ்ல செல்வப்பெருந்தகை நீங்கள் ஆபத்தானவர் இல்லை. நாங்கள் அப்படி இல்லை, அப்படி கிடையாது. அப்படி நாங்கள் என்றைக்கு நீங்கள் வந்து மொழிவழி தேசிய இனம்னு சொல்லி தனித்தனியாக மொழி அடிப்படையில் அந்தந்த நிலப்பரப்பை தனித்தனியா பிரிச்சிங்களோ, யார் செஞ்சீங்களோ அதை, அவர்கள் தான் பிரிவினைவாதிகள். அவர்கள்தான் இதை குற்றம். இது எங்க நடந்துச்சு தெரியுமா? டபிள்யூஜி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்ச போது மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த நிலப்பரப்புல. அது என்னன்னா, அன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியை கட்டும்போது தமிழ்நாடு காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ், அசாம் காங்கிரஸ், மராட்டி காங்கிரஸ்னு கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்பதான் அவங்களுக்கு டக்குன்னு உணர்ந்தாங்க, ஆகா மொழி அடிப்படையில் தான் இந்த நாடு பல நிலப்பரப்பா பிரிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. புரியுதுங்களா? இது எப்பவுமே ஒரே நாடா இருந்ததே கிடையாது, எப்பவுமே இருந்ததில்லை. புரியுதுங்களா? 600க்கு மேற்பட்ட சமஸ்தானங்களா தான் பிரிஞ்சு கிடந்துச்சு. இந்தியான்னு சொல்லி இதை அடிச்சு நொறுக்கி ராணுவத்தின் கீழே ஒடுக்கி இதை ஒரே நிர்வாக நிலப்பரப்பா மாத்தினது பிரிட்டிஷ்காரன் தான் மாத்தினான். அதனால நீ என்னதான் நீங்க பேசுங்க, நீங்க என்னதான் பண்ணினீங்கனாலும் நாங்கள் பிரிவினைவாதிகள் இல்லை, நாங்கள் பிரிச்சுக்கிட்டு தனியா போகணும் அப்படின்னு நாங்க சொல்லல. ஆனா எங்க கச்சத்தீவை எடுத்துட்டு போய் இன்னொரு நாட்டுக்கு கொடுக்காத, இந்தியாவினுடைய குடிமக்களா இருக்கிற எங்களை இன்னொரு நாட்டுக்காரன் சுட்டு கொல்லும் போது வேடிக்கை பார்க்காத. புரியுதுங்களா? எங்க நாட்டுக்கு நாங்க வேணான்னு சொன்னா நீட்டை கொண்டாந்து திணிக்காத. ஒரே நாடுன்னு சொல்லிட்டு என் நாட்டு என் மக்கள் விவசாயம் செய்யறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன், அதை பஞ்சாயத்து பேசி வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லாத. இதெல்லாம் சொன்னேன்னா எங்களுக்கு ஒரு மாற்று சிந்தனை வருது அப்படிங்கறதான் நாங்க சொல்றோமே ஒழிய, நீ செய்யாதன்னு தான் நாங்க சொல்றோம். நீ செஞ்சேன்னா அது மாற்று சிந்தனைக்கு கொண்டுகிட்டு போகுதப்பா, அப்படி செய்யாதப்பா, அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தாதப்பா, அப்படிதான் நாங்க சொல்றோமே ஒழிய நாங்கள் ஒன்றும் பிரிவினைவாதிகள் இல்லை. ஓகே, பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி வளர வளர தேசிய அளவில் பலருடைய கவனமும் நாம் தமிழர் கட்சி மேலே இருக்குது. 2026 என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, என்ன வியூகம் அமைக்க போகிறாங்க அப்படின்னு உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் பல விஷயங்களை பார்த்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் தம்பி.